வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நடிகர் பார்த்திபன் நான் சாதி மதமற்றவன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாரு. சரி, ஓகே, மகிழ்ச்சி. நான் சாதி மதமற்றவன் போய் நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்க போறேன், அதாவது நோ கம்யூனிட்டி, எனக்கு கம்யூனிட்டியே இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போறேன், சாதி மதமற்றவன்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை நான் வாங்க போறேன்னு வாங்கி அதுக்கு நீதிமன்றம் வேற உத்தரவிட்டிருக்குலாம் செய்தி வந்திருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒருவர் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு உரிமைகளுக்காக இந்த நாட்டில் பல சமூகங்கள் போராடி பேக்வர்டு கிளாஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் எம்பிசிங்கிற ஒரு கான்செப்டுக்காக மிகப்பெரிய போராட்டம் பண்ணி மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ்னு ஒரு 28-29 சாதிகள் இருக்கிறாங்க. ஷெட்யூல் கேஸ்ட்னு அன்டச்சபிள், தீண்டாமை அனுபவித்த சமுதாயங்கள் ஷெட்யூல் கேஸ்ட்டில் போராடி அந்த ஷெட்யூல் கேஸ்ட்டுங்கிற கான்செப்டுக்கு பல்வேறு போராட்டங்கள் போராடி அதில் சில சமூகங்கள் இருக்கிறாங்க. சரி, இப்போ பார்த்திபன் தனக்கு சாதி வேணாம், சாதி ரீதியான சலுகைகள் இடஒதுக்கீடுகள் எனக்கு வேணாம், அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன், ஏன்னா அவரே தான் ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டார். அவருடைய சாதி அடையாளத்தை யாரும் திணிக்கல, அவரே தான் சமீபத்தில் சொல்லிக்கிட்டார். நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு தெலுங்கு பேச முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அவரே தான் சொன்னார். இன்னும் சொல்லணும்னா பார்த்திபனுக்கெல்லாம் சாதி யாருன்னே யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவ்வளோ பிரபலமானவர் கிடையாது. இப்போ சில நடிகர்களுக்கு வலிஞ்சு இவங்க சாதி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருது, ஏன்னா அவங்க ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறனால தெரிஞ்சிருது. எந்த நடிகர்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. சில நடிகருடைய சமூகங்கள்லாம் நமக்கு தெரியாது, சில நடிகருடைய சமூகம் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு வகையில் அவங்க கெரியருக்கு மைனஸ் தான். சாதி தெரியறது மைனஸ். ஒருவன் சாதி தெரியாமல் எல்லா சமூகத்தினரும் நேசிக்கிறவராக இருக்கிறவங்க தான் சினிமா, அரசியல் எல்லாத்துலேயும் வெற்றி பெற முடியும். ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அடையாளம் அப்படிங்கிற மாதிரி மாறினார்னா அந்த குறிப்பிட்ட சர்க்கிள், அந்த குறிப்பிட்ட வட்டாரம் மட்டும் தான் அவங்களை கொண்டாடும். அந்த விதத்தில் பார்த்திபனுக்கெல்லாம் இயல்பாகவே அவர் சமூகம் சாதி என்னன்னு யாரும் தேடி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய அப்படி ஒரு தேடுதெல்லாம் கிடையாது. அவராக வம்புக்கு போய்கிட்டு நானும் ரவுடி தாங்கிற மாதிரி நான் அவருடைய சாதியை சொல்லிக்கிட்டு நான் தெலுங்கு தெரியல, அப்படி நான் தெலுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவராக தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் இப்போவுமே சாதியை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதை விட ஒரு தப்பான ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணியிருக்காரு. நான் ஜாதி மதமற்றவன் அப்படின்னு நான் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன், ஸோ நான் ஜாதி மதமற்றவன் அப்படின்ட்டார். ஒருவன் ஜாதி மதமற்றவன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா கவர்மெண்ட்டு? ஏங்க, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்னு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஜாதி மதமற்றவர்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. இவர் கல்லர், இவர் அகமுடியார், இவர் பறையார், இவர் உடையார், இப்படி தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். நான் ஜாதி மதமற்றவன் சர்டிஃபிகேட், ஜாதி மதமற்றவன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம தான் கேட்குறேன். இதை யார் வேணாலும் சொல்லிக்கலாமே. உங்களை மாதிரி பணக்காரர்கள் எலைட்டு பண்ணலாம். ஏன் அப்பர் கேஸ்ட் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, பிராமணர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்களாம் ஜாதி உணர்வே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அதுக்கு ஒரு இடஒதுக்கீடுன்னு வாங்கிக்கலாம்ல, நாங்களாம் முற்போக்காளர்கள் வாங்கிக்கலாம்ல. பலர் என்ன சாதின்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நாங்கள் சாதியற்றவர் சொல்லிக்கலாம்ல. என்னங்க சாதியற்றது அப்படிங்கிறது ஒரு மனநிலை. பார்த்திபன் சாதியற்ற மனநிலைங்கிறது ஒரு உளவியல், உங்களுடைய வாழ்வியல். இது ஒரு இந்து சனாதன சாதிய அமைப்புக்குள்ள இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர், தொடக்க காலத்தில் புத்தர், ஜோதிராவ் பூலே இவங்கெல்லாம் அதை எதிர்த்து தான் போராடி இருக்காங்க. அந்த சாதி அமைப்பையும் மதத்தையும் வேரோடு அடிக்கணும்னு நினைத்தவர் தான் தந்தை பெரியார். பார்த்திபன், நீங்க இந்த சர்டிஃபிகேட் இப்படி நீங்க சாதியற்றவர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னு செய்தி போட்டாலே 4 பேர் கேட்பான், இவர் எந்த சாதியில இருந்தாருன்னு கேட்டுருவான். ஓ, அந்த சாதிக்காரரா அப்படின்றான். அதோடு முடிஞ்சு, அவ்வளவுதான் சாதி. சாதிங்கிறது அவ்வளவுதான். சாதிங்கிறது எதனால இன்னைக்கு நிலைத்து நிற்குது? குடும்பம்ங்கிற அமைப்பு இருக்கிற வரையும் சாதி இருக்கு. அதுக்கப்புறம் திருமணம்ங்கிற அமைப்பு, குழந்தை பெற்றுக்கிறது, வம்சம், பெருமை, இது எல்லாத்துலேயும் சாதி இருக்கு. ஆனால் உங்களை போன்றவர்கள் சாதியை எங்கே தெரியுமா பார்க்குறீங்க? பள்ளிக்கூடத்தில் ஜாதி போடுவது, அதன் மூலமாக சலுகை கிடைக்குது, அதனால ஜாதி வாழுது. இதுதான் உங்களுடைய அறிவு. இடஒதுக்கீடு குறித்த அடிப்படை அறிவே இல்லை. இதன் மூலமாக இடஒதுக்கீடு கிடைக்காத சமூகங்களை நீங்கள் பெரிய அறிவாளியாக நீங்களே திணிக்கிறீங்க. அவங்களாம் இடஒதுக்கீடு இல்லாமலே, கமலஹாசன் சொல்வார்ல, என் பொண்ணுக்கு நான் சாதி போடலன்னு. எப்பா, ஸ்கூலில் சாதி போடுவதனால தான் சாதி வளருதா? எல்லாம் பாலச்சந்தர் படம் பார்த்து வளர்ந்த கூட்டம், அடிப்படை அறிவே இல்லை. ஸ்கூல்ல சாதி கேட்பது என்பது சாதி ஒழிப்புக்கான நடவடிக்கை. எதுக்காக சாதி கேட்குறாங்க? ஒரு குற்ற பழங்குடி சமுதாயத்தில் வளர்ந்த ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் குற்ற பழங்குடியினர்ல பிரமலை கல்லர், கொண்டை கொட்ட மரவர், முத்திரையர்லாம் குற்ற பழங்குடியினரா பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இது பண்றாங்க. அவங்க முதன்முறையா படித்து வேலை வாய்ப்பு போறப்ப டிஎன்டி, டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ், டிஎன்சி, டிநோட்டிஃபைடு காஸ்ட்னு சொல்லி அவங்களுக்கு தனி சர்டிஃபிகேட் கொடுக்கணும், தனி கல்லர் பள்ளின்னு வைக்கிறாங்க. தலித் மக்களுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், படிக்கணும், அவங்களுக்கு வரணும்னு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. நான் பிராமின்ஸ் ஆண்டாண்டு காலமாக அவங்க சாதியால கல்வியால பின்தங்கி இருந்தாங்க.
பார்ப்பனர்கள் மட்டுமே படிச்சாங்க, மற்ற யாரையும் படிக்க விடாம பண்ணாங்க. எங்களுக்கு மட்டும்தான் வேதம் புரியணுங்கிறாங்க. மெடிக்கல் காலேஜ் நாங்க மட்டும் தான் படிக்கணும், சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவன் தான் மெடிசன் படிக்கணும்னு இதையெல்லாம் உடைத்து நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர், காமராஜர், நீதி கட்சின்னு போராடி போராடி தான் இன்னைக்கு பார்த்திபன் நாயுடு போன்ற பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்களாம் இன்னைக்கு நல்ல நிலையில வந்திருக்கிறீங்க. அந்த அடிப்படை அறிவே இல்லாம இப்ப இது கோட்டா லிஸ்டா இது ஒளிஞ்சுன்னு சொல்லுவாங்களே, இதை அது மாதிரி சாதின்னு பேரை எழுதி அழிச்சிட்டா சாதி அழிச்சிட முடியுமா? சாதி ஒழிப்புங்கிறது ஒரு அரசியல், சாதி ஒழிப்புங்கிறது ஒரு உளவியல். நீங்க சாதியற்றவரா இருந்தா இப்படி சாதியை ஒழிச்சிட்டே நீங்க சொல்லவே மாட்டீங்க. சாதி ஒழிப்புங்கிறது தனி மனித பிரச்சனை இல்லை, இது சமூக பிரச்சனை. ஒருத்தர் சாதியற்றவரா இருந்து சமுதாயத்தை நீங்க சாதியற்றவரா மாற்ற முடியாது. சமூகம் மாறணும். அப்ப நீங்க பார்ப்பன எதிர்ப்பு சொல்லித்தரணும். பிராமின் எப்படி இங்க ஹையாரிக்கையில இருக்கிறாங்க, எல்லா துறையிலும் பிராமின் ஆதிக்கம் செலுத்துறாங்களே, ஏன் அவங்க மட்டும் கோர்ட் ஜட்ஜா இருக்கிறாங்க, ஏன் அவங்க மட்டும் ஆடிட்டரா இருக்கிறாங்க, ஏன் ஒரு வன்னியர் சமுதாயத்தால அவ்வளவு ஆக முடியல, ஏன் பறையர் சமுதாயத்தால ஆக முடியல, ஏன் கல்லர் சமுதாயத்தால ஆக முடியல? அப்ப திறமை இல்லையா? கிடையாது. வாய்ப்பு கொடுக்கப்படலை. தேவர் சமுதாயத்துக்கோ, வன்னியருக்கோ, பறையருக்கோ, நாடாருக்கோ உயர் பொறுப்புகளுக்கான வாய்ப்பே கொடுக்கப்படல 2500 ஆண்டுகளா. அதை போராடி பெற்றதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டின் சுயமரியாதை இயக்க வரலாறு, நீதி கட்சி வரலாறு, திராவிட இயக்க வரலாறு. அங்க பாபா சாஹிப் அம்பேத்கருடைய வரலாறு, போராட்டம்லாம் இதை நோக்கி தான். நீங்க சாதியை ஒழிக்கணும்னா பார்ப்பன எதிர்ப்பு பேசணும். பார்த்திபன், பார்ப்பன எதிர்ப்பு. உங்க சினிமா ஃபீல்ட்ல எவ்வளவு பிராமின் டாமினேஷன் இருக்குன்னு நீங்க பேசணும். சமுதாயத்துல ஏன் பார்ப்பனர்கள் மட்டும் உயர் பொறுப்புல இருக்கிறாங்கன்னு பேசணும். இந்தியா முழுக்க பிராமின் டாமினேஷனும் மார்வாடி டாமினேஷனும் இருக்கு. ஏன் தலித்துகளும் முஸ்லிம்களும் பேக்வர்டும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக முடியல? ஏன் அவங்க 3% இருந்துட்டு 90% டாமினேட் பண்றாங்கன்னு பேசணும். இதுல இருந்து தான் சாதியை ஒழிக்க முடியும். அது ஒரு சமூக பங்களிப்பு, சமூக கூட்டு. சும்மா வெள்ளிக்கிழமை நாயுடுன்னு கத்திட்டு திங்கிழமை ஜாதி இல்லைன்னு பேச முடியாது. தெரியாதனமா உளறிட்டீங்கிறீங்க. உண்மையிலே நீங்க சாதி உணர்வோட பேசிட்டு அதுக்காக வருத்தப்படுறீங்க. ஐயோ என்னடா இப்படி கல்ல கொண்டு அடிக்கிறாங்கன்ட்டு ஏதோ பதறீங்க. அதுக்கு நான் உண்மையிலே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாண்டா நான் நாயுடுடா அப்படின்னு சொல்லாம நாயுடுன்னு சொன்னதுக்கு அசிங்கப்படுறேன், வெக்கப்படுறேன்னு நீங்க தொடர்ந்து சொல்றீங்களே, அது உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் சாதியை சொல்வதற்கு வெக்கப்படுவது, உங்களை மாதிரி செலிபிரிட்டி பிரபலங்கள் இப்படி பேசுவதுங்க என்பது அடுத்த இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஆனா இதான் சாக்குன்னு நான் சாதியற்றவன் மதமற்றவன் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். சர்டிபிகேட் கவர்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட. இப்ப இது எப்படின்னா நான் நல்லவன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டை எங்க தாசில்தார் கொடுத்துருவாரா? நான் பொய்யே பேசாதவன், இப்படி பார்த்திபன் நல்லவன், பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கமானவர், பொய்யே பேச, இப்படி சர்டிஃபிகேட் ஒவ்வொருத்தரும் போய் வாங்கலாமே. இப்போ ஒவ்வொருத்தரும் கேளுங்க, நீங்க நல்லவனா கேட்டா நல்லவன்ங்கிறாங்க. போய் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. நல்லவனாப்பா யார் சொன்னா? நானே சொல்றேன். வெரி குட். இப்படி சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? அப்ப சாதி அப்படிங்கிறது திருமணத்துல ஒழிக்கணும். சடங்குகள்ல இருக்கு, கடவுள் நம்பிக்கையில இருக்கு. கடவுள், சடங்கு, திருமணம், வம்ச பெருமை, குடும்ப பெருமை, இது எல்லாம் கலந்துதான் சாதிங்கிறது பைண்டா இருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் பெரியார் குடும்பங்கிற அமைப்பை விமர்சிச்சாரு. ஒரே சாதியில பண்ற திருமணத்தை கிரிமினல் குற்றம் பெரியார் அறிவிக்க சொன்னாரு. பெரியார் சொன்னதை கேட்டா இன்னைக்கும் சாதியவாதிகள்லாம் பதறுவாங்க. இப்படி இல்லாமடா ஒரு கிழமை பேசி வச்சிருப்பான் 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு. பெண் விடுதலையிலிருந்து சாதி ஒழிப்பு தொடங்குது பார்த்திபன். பெண் விடுதலை, பெண்ணடிமைத்தனமும் சாதியும் பின்னி பிணைந்தது. பெண் விடுதலை இல்லாம சாதி ஒழிப்பு சாத்தியம் இல்லை. சாதியை ஒழிக்காம பெண் விடுதலை சாத்தியம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு சாதி கிடையாது. அவ யாரோ ஒருத்தனுடைய பொண்டாட்டி, எந்த சாதிக்காரனுடைய பொண்டாட்டி இல்லாட்டி பிள்ளை. பெண்ணுடைய இதுக்கு மதிப்பு கிடையாது. ஆண் குறிக்கும் விந்துக்கும் தான் சாதி. சாதி பெருமைங்கிறது விந்து பெருமை தான். பெண்ணோட யோனிக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. இதுதான் சாதி, இதுதான் சனாதனம், இதுதான் ஆணாதிக்கம். இது ஒரு இதெல்லாம் ஒரு தர்க்கம், ஒரு தத்துவம், ஒரு அரசியல். இது எதுவுமே தெரியாம யாரோ ஒரு தாசில்தார்ட்ட கேட்டீங்களா, கோர்ட்டு சொல்லுச்சான். ஏப்பா இது தெரியாமலா பெரியார் அம்பேத்கரும் இந்த இந்தியாவில் போராடினாங்க? திராவிட இயக்கம் போராடிச்சு, இடதுசாரி இயக்கங்கள் போராடிச்சு. ஜாதியை ஈஸியா ஒழிச்சு போட்டீங்களே நீங்க. எலைட் பாலிடிக்ஸ். அவன் ஜானி பால் சவுக்கடி வாங்கிட்டு சாதி ஒழிப்புக்காக சீனிவாச ராவ் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினாரு. பெரியார் எவ்வளவு பெரிய போராட்டத்தை வாழ்நாள் முழுக்க நடத்தினாரு சாதி ஒழிப்புக்காக. அரசியல்னா என்ன, சமூகம்னா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, மொழி உணர்வுனா என்ன, இந்தியானா என்ன, தமிழ்நாட்டுக்குள்ள சாதி என்னவா இருக்கு, இந்தியாவுக்குள்ள சாதி என்னவா இருக்கு, இந்தியாங்கிற அமைப்போட சாதி எப்படி பிணைந்திருக்கு, ஆணாதிக்கத்தோடு எப்படி பிணைந்திருக்கிறது, இது எல்லாம் ஃபேமிலி சிஸ்டத்தோடு எப்படி பிணைந்திருக்கு, இதெல்லாம் கடவுள் நம்பிக்கையோடு எப்படி பிணைந்திருக்கு. இப்படி நீங்க யோசிங்க. பெரியாரிய மார்க்சிய முற்போக்கு சிந்தனையுடன் சாதி எப்படி ஒழிக்க முடியும்னு யோசிங்க. நிறைய புத்தகங்கள் எழுதுங்க, வாழ்வியல் கட்டுரைகள் எழுதுங்க பார்த்திபன். உங்களுக்கு எழுத்து நல்லா வரும். அதை விட்டுட்டு இப்படி காமெடி பண்ணாதீங்க. சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு. அப்போ எல்லாரும் சர்டிஃபிகேட் வாங்கிடலாமா? சாதியை ஒழிச்சிடலாம் இந்தியாவில இருந்து. ஐயோ எனக்கு இது ரொம்ப நகைச்சுவையாகவும் அபத்தமாக இருந்தது பார்த்திபனுடைய செயல்பாடுகள்.
பார்த்துக்கோங்க. அதாவது அறிவுஜீவித்தனம் என்பது அடுத்தவங்களை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, ஜோக்கா பேசுறது, அடுக்குமுடியில பேசுவது, இதுவல்ல அறிவு. அறிவுங்கிறது ஆழமானது, நுட்பமானது, ரொம்ப கூர்மையா சிந்திக்கக்கூடியது. அதுக்கு நீங்க தந்தை பெரியாரை படிங்க. சாதி ஒழிக்கணும்னா தமிழ் உணர்வு, சாதி ஒழிப்பு இது ரெண்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா தந்தை பெரியாரை படிங்க. பெரியாரை படிக்க ஆரம்பிங்க. அப்படியே நீங்க மெல்ல மெல்ல ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளரா நீங்க வருவதற்கான வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். இது கண்டிப்பா உங்களை புண்படுத்தல, பண்படுத்த, உங்களை மாதிரி பலரையும் இது ஒழுங்குபடுத்த, நெறிப்படுத்த இந்த காணொலி உதவும் நான் நினைக்கிறேன். நன்றி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க.